உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கிளிநொச்சி சாந்தபுரம் 17ஆம் வீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் காணி. 2 பக்கம் பாதை இருக்குது, ஜல பக்கமும் பாதை இருக்குது, அதே நேரத்தில் காணியுடைய முன்பக்கமும் பாதை இருக்குது. இந்த சைட்டெல்லாம் சுற்றி வர வீடுகள் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று இருக்குது. நேராக அப்படியே அங்கால நிறைய வீடுகள் இருக்குது. அப்படியே இந்த பாதை வந்து அங்கால வீடுகளுக்கு போகுது. ஒரு நல்ல இடத்துல ஸ்பொட்டான இடத்துல அமைஞ்சிருக்கு பாருங்கள். 2 பக்க பாதையை கொண்ட ஒரு காணி உண்டுங்க. பாருங்க, காணிக்குள்ள போனோடனே இதுலேயே ஒரு மாமரம் ஒன்று இருக்குது, பெரிய மாமரம் ஒன்று, காய்க்கக்கூடிய மாமரம் ஒன்று நிற்கிது பாருங்க. நல்ல நிழலாக இருக்குது பாருங்க. அதே மாதிரி இங்கே அது ஒரு தேசி மரம் உண்டு, காய்க்கக்கூடிய தேசி மரம் ஒன்று இருக்கு பாருங்க. நல்ல ஒரு பெரிய காணி. நீங்கள் வந்து 2ஆக பிரித்து கூட எடுக்கலாம். என்னென்னு சொன்னால் அவர் 2ஆக பிரித்து கொடுக்க மாட்டார். நீங்கள் மொத்தமாக எடுத்து நீங்கள் பிரித்து பாவிக்கணும்னா பாவிக்கலாம். இதில் வந்து பாருங்கள், ஒரு பெரிய கஜு மரம் ஒன்று நிற்குது, நிறைய காய்கள் இருக்குது பாருங்கள். அதான் இப்போ என்னென்னா நீங்கள் மொத்தமாக எடுத்துட்டு நீங்கள் நண்பர்களோ சகோதரங்களோ எடுத்துட்டு நீங்கள் பிரித்து பாவிக்கலாம். என்னென்னு சொன்னால் இந்தியால பார்த்தீங்கன்னா 2 பக்க பாதை இருக்குது. இந்த துண்டை ஒரு ஆள் பாவிக்கலாம், பின் துண்டை அங்காள பாதையை பயன்படுத்தி ஒரு ஆள் பாவிக்கலாம். நல்ல ஒரு காணி உண்டு, நல்ல சமதரையான காணி, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல தோட்டத்து மண், இஞ்சால நல்ல தோட்டத்துக்கு உகந்த ஒரு மண் தான் இது சாந்தபுரம். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, தண்ணி அப்படியே வத்தாமல் இருக்குது இந்த கோடை காலத்துலையும் பாருங்களேன். இதில் வந்து 2 ரூம் இருக்குதுங்க, ஹோல் கிச்சன் இருக்குது. ஒரு வீட்டோட இந்த வீடு வந்து இருக்குது. மற்றது கரண்ட் வசதி எல்லாம் இருக்குது, வெட்டு கிணறு இருக்குது. நீங்கள் வந்து இதை கட்டி கொள்ளணும், அந்த ஒரு நிலைமையில் இருக்குது. அதே மாதிரி தொங்கலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட் வசதி இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள், இதில் ஒரு தேசி மரம் ஒன்று நிற்கிது பாருங்கள். இதில் நல்ல காய்க்கக்கூடிய தேசி மரம் ஒன்று இருக்குது. 2 தேசி மரமும் ஒரு மாமரமும் ஒரு கஜு மரமும் நிற்கிது. 1-2 பூக்கண்டுகள் இருக்குது. இது ஒரு பாதை, நான் உங்களுக்கு முன்னுக்கு காட்டின மாதிரி. சாந்தபுரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணமடு சந்தியில் இருந்து கனகாம்பிகை கோயில் பகுதியை நோக்கி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியிலாம் இது வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடங்கள் வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது இரணமடு சந்தியில் இருந்து சரியாக வந்து சொல்லணும்னு சொன்னால் ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. நல்ல இடம், உண்மையாலுமே நல்ல இடம், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 17ஆம் வீதியில் அமைஞ்சிருக்கு. சாந்தபுரம் 17ஆம் வீதியில் வீதிக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல காணியாகத்தான் காணப்படுது. பார்த்தீங்கன்னா தெரியும், அரை ஏக்கர் காணி இருக்குதுங்க இதில். ஓகே, இப்போ இந்த காணியோட விலைக்கு நாங்கள் வருவோம். இந்த காணியோட விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அரை ஏக்கர் காணியும் வந்து 30 லட்சம் ரூபா தான் சொல்கிறீங்க. நல்ல ஒரு லாபம் தான் சொல்லணும். என்னென்னு சொன்னால் 2 பக்க பாதையோட கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணியாக இருக்குது இந்த காணி, பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து 2 பேர் சேர்ந்து கூட இந்த காணியை வந்து எடுத்துகிட்டு 2ஆக பிரித்து கொள்ளலாம். 15 லட்சத்துக்கு கூட நீங்கள் போட்டு இந்த காணியை வந்து எடுத்து 2ஆக பிரித்து கூட பாவிக்கக்கூடிய மாதிரியான ஒரு காணியாக தான் இருக்குது. நல்ல சமதரையை கொண்ட ஒரு காணிங்க, உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நான் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் நேரடியாக வந்து காணியை பார்வையிட்டு உரிமையாளரோட கழிச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்வோமுங்க. ஓகே, என்ன வேறு என்ன உறவுகளே, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.